கடல் பாசில பல கேக்கு செம்மையா சமைக்கிறோம். பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புக்கே எல்லாரும் வாங்க. இதுதான் கடல் பாசி. கடலுக்குள்ள பச்சை கலராவும் சிகப்பு கலராவும் கிடக்கும். அது இன்னைக்கு நம்ம சுத்தம் பண்ணி வாங்கியிருக்கோம். இதை வச்சுதான் நம்ம இன்னைக்கு ஜல்லி கேக் பண்ண போறோம். பழத்துல ஜல்லி கேக். கடலுக்குள்ள இருக்க எல்லாத்தையும் சாப்பிடலாம்ல, கடல் தண்ணியை தவிர. ஆமாவா இல்லையா? நாங்காளி எதுக்குதான் இந்த ஸ்ட்ராபெரிக்கு இவ்வளவு மவுத்துன்னு தெரியும். அவ்வளோ நிலா தேர்த்துப்படியா? அவ்வளோதான். மாம்பழத்தில் ஊற்றுங்க நல்லா. நாங்காளி நாங்காளி நாங்காளி. அப்புறம் நான் இதை போட்டேன். அந்த படம் என்னடா ஃபைனலில் ஒன்றுமே சொல்லாமல் முடிச்சிட்டேன். டேஸ்டா இருக்குங்கிறதா பார்க்கணும். அதான் நல்ல படமா எடுத்துருங்க. அதான் உங்க மனசே மனசுதான். அதான் எல்லாம் கலர் அடிக்கடா. நாங்காளி மொத்தம் நாங்காளி. அம்மா காளி. கேட்கலம்மா உணரா எப்படி கட்டாரு என்ன நான் எவ்வளோ பத்திரம் பண்ணி வச்சேன். பசிக்கும்ல. பார்க்கலாம் இருக்குல்ல. சிக்கு வந்தா வந்தா கீழே சேர்த்தா இருக்குங்க. ஏழை வெள்ளாதான் இருப்பானா? கிராம் 20 ரூபானது எத்தனை கிலோ இருக்கும்? கிலோ 2500 நல்லா வைக்க கட்ட மாதிரி சேர்த்து குதிரைக்கு வச்ச மாட்டு பொருள் மாதிரி இருக்கு. அதில் இருக்கிறத அரிசி போட்டு விடுங்க. வேகமாகவும் இருக்கணும். விவேகம் எடுத்து பீன் கடலை பாசே அப்படியே சாய்ச்சி விடு. சாய்ச்சி இழுத்து விடு, இழுத்து விடு. வலிச்சுடு வலிச்சுடு. கொதிக்கிற தண்ணியில் போட்டுருக்கு. கேமரா தள்ளி வச்சுக்க. சர்க்கரை இல்லை ஒரு மழை மழை கொட்டி விடு. சீனியை போட்டுக்கோங்க. இந்த சிக்கர் கடல் பாசி வேக வச்ச தண்ணி கிவி பழம். யாராவே புளிப்பு பழம். வெள்ளை டிராகன் பழம். சிகப்பு டிராகன் பழம். மாம்பழம். பச்சை திராட்சை. பன்னீர் திராட்சை. பப்பாளி பழம். தர்பூசணி பழம். கீரணி பழம். மாதுளை முத்துக்கள்.
பழத்தை அள்ளி கலந்து அள்ளி போட்டுருங்க. தர்பூசணி போட்டாச்சா? தர்பூசணி. அவனுக்கு மீன் வச்சிட்டியா? அவனுக்கு முட்டை வைக்கலையா? வையி முத்துக்கள் போடல. ஸ்ட்ராபெரி போடல. ஸ்ட்ராபெரி போடுறேன். இல்ல ஜூஸ் ஊத்திக்கிறேன் கொஞ்சம். தர்பூசணி போட்டியா? கிவி போட்டியா? போட்டாச்சே. மாதுளை முத்துக்கள் அள்ளி போடுறா. நிறைய கிடக்கு. ஜூஸ் ஊத்திட்டே இருப்பேன். நீங்க போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஊத்திட்டே. போடு. அள்ளி போடுறா. மாதுளை முத்துக்களை போடுங்க. தூவி போடு. எல்லா சைடும் போடு. கீழே வாயில தள்ளதான். நீ தான் தூக்கணும். போ நேரா போயிடுவோம். பிளான் பண்ணி தொடங்கி வச்சு தூக்கு. தூக்குங்க. ஓகே சொல்லலாமா? கை பார்த்து நீங்க வைங்க. கை பார்த்து ரெண்டு பேரும் இப்படி திரும்பி வருது. வந்துருச்சுடா. என் செட்டம் டைட்டா புடிச்சிருச்சு போல. மேல அந்தரமா நிக்குது. கீழ வைங்க. இல்ல போ ஐயா தூக்குறா. நீ தூக்குறடா. வாவ் கேக்காது. அந்த சட்டியில உள்ள கோடு முதல்ல அப்படியே தெளிவா தெரியுது. கலர் கருப்பு திராட்சை ஸ்ட்ராபெரி கலர் எல்லாம் சேர்ந்து. Happy birthday to you. Happy birthday to போகிறமானே கேட்டா எல்லா பழங்களும் அப்படியே பாதியா கட் பண்ணிருக்காரு. கொண்டுகிட்டு வாடா அந்த தங்க பீஸ். ஏண்டா சொல்லி விட்டியாடா எனக்குன்னு. அவ்வளோதான். பார்த்து வேண்டாம். என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? பரவாயில்ல இங்க வரு. ரசா எல்லா பாம்பு ரெண்டு ஃபுல் சாலட் மாதிரி இருக்கு. கடல்ல கிடக்கிற பாசி வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியானது. அந்த கடல் பாசியை வச்சு இன்னைக்கு ஜெல்லி பண்ணிருக்கோம். அதுவும் சத்தான நல்ல கலர் பழங்களை போட்டு அந்த குளிர்ச்சியில வேக வச்சு எடுத்தோன்னே நல்லா பெருசா சூப்பரா இருந்துச்சு. அதை பாக்குறதுக்கு கண்ணுக்கு கவர்ச்சியாகவும் அதை சாப்பிடும் போது வாய்க்கு ருசியாகவும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாகவும் வேற லெவல்ல இருந்துச்சு. இன்னைக்கு அருமையான ஃப்ரூட் ஜெல்லி கேக்கு வேற லெவல்.